ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை வாழ்க்கையில வருமா என்று ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையை வாழ்க்கையில் வருமோ? இந்த சோதனை இருக்க தேவனுடைய வார்த்தை நல்லதா வருமோ? இந்த வார்த்தை வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே, இந்த வார்த்தையை வாழ்க்கையில் வந்தா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்குமே. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க கீழே இறங்கி வாங்க, தேவனுடைய சமூகத்துல இறங்கி வாங்க, தேவனுடைய சமூகத்தினால இறங்கி வாங்க. உங்கள் வீட்டெல்லாம் எப்படி தங்குவேன்? ஆசீர்வாதத்தை கொண்டு வீட்டுல தங்குவேன். ஹல்லேலூயா. சகையை பார்த்து ஆண்டவர் சொன்னனே, சகை ஓடி வர இறங்கி தப்புன்னு குரங்க மாதிரி இறங்கி வந்து, ஆண்டவரே எல்லாம் மத்தவங்களா பாக்குறாங்க, இவனு ஒரு ஏமாத்துறனாச்சு, அநியாயமா வட்டி வசூல் பண்ணாச்சு, அநியாயமா காசு கொடுத்து அநியாயமா வட்டி, இவனை எப்படி ஆண்டவர் சூஸ் பண்ணாரு? ஹல்லேலூயா. அவனுக்கே ஒரு ஆச்சு, ஆண்டவரே என்னை எப்படி சூஸ் பண்ணீங்க? நான் அநேக பாவத்தை தான் சம்பாதிச்சு வச்சுக்கிறேன், நன்மை எதுவும் சம்பாதிச்சு வைக்கல. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பாவியான மனுஷங்க தான் முதல்ல முக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரையும் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற, நீ இப்படித்தான் இப்படி சொல்றதல்ல, அவனை அதுல இருந்து வெளியே கொண்டு வந்து அவனை புது மனுஷனா மாத்துறதா ஆண்டவருடைய திட்டமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் திட்டமே அதுதான். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின்